ஆதியாகமம் 1:1 ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 1:5 முதலாம் நாளில் வெளிச்சத்தை உண்டாக்கின தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 1:5 இரண்டாம் நாளில் வானம் என்கிற ஆகாய விரிவை உண்டாக்கின தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 1:12 மூன்றாம் நாளில் பூமியையும் பூமியில் புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்களில் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்த தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 1:15 நான்காம் நாளில் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கின தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 1:21 ஐந்தாம் நாளில் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்த தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கோடான கோடி ஸ்தோத்திரம். கோடான கோடி ஸ்தோத்திரம். கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்னைக்கு கூட சுவாமி ஊழியக்காரர்களுக்காக அப்பா உம்முடைய செய்தியை சுமந்து செல்கிற ஆண்டவரே எல்லா பாஸ்டர்ஸ்க்காக, பிரேயர் வாரியர்ஸ்க்காக, ஈவன் விசுவாசிகளுக்காக அப்பா எல்லாருக்கும் அப்படி பாத்துல வருகிறோம். அப்பா நீ இந்த சொன்ன வசன்படி பாகமம் 2:7 அப்பா இன்னைக்கு வரைக்கும் நான் உங்களை நடத்தி வந்திருக்கேன். உங்க கையின் கிரியைகளெல்லாம் நான் உங்களுக்கு ஆசீர்வதிச்சு வந்திருக்கேன். வனாந்தரமான வழியில நீங்க வரும்போது நான் உங்க கூட இருந்திருக்கேன். உங்களை ஆசீர்வதிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த குறையும் வரல. ஆமென், ஆமென், ஆமென். Thank you Lord, thank you Lord, thank you Lord. அப்பா நீர் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர். நீங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி வந்திருக்கிறீர். ஒவ்வொருவரையும் பத்திரமாக வழிநடத்தி வந்திருக்கிறீர். உங்களுடைய குறைவு இல்லாம உங்களை பாதுகாத்து வந்திருக்கிறீர். கர்த்தர் உங்களோட கூட இருந்தார். உங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. கர்த்தர் உங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு குறைவு கிடையாது. குறைவு கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு கூட இருக்கும்போது உங்களுக்கு குறைவு கிடையாது. நேத்து கூட பார்த்தோம்ல, மண்டே மனந்தரமான இடத்துல மக்கள் பசியா இருப்பாங்களேன்னு சொல்லி 5 அப்பத்தையும் 2 மீனையும் அளவில்லாம ஆசீர்வதிச்சு வந்த எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைய அளவுக்கு கொடுக்கிறவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அதே மாதிரி ஒருவன் ஞானத்தில் குறிவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் யாவருக்கும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். எஸ் லார்ட், உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசு உங்கள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனாய கர்த்தர் சொல்றது, நான் உன் கூட இருக்கேன், நான் உன் கூட இருந்தேன், இன்னைக்கு வரைக்கும் இருந்தேன், உனக்கு ஒரு குறைவும் நான் வைக்கவில்லையே, அதுக்காக நன்றி சொல்லுவோம். கொடானு கொடி ஸ்தோத்திரம், கொடானு கொடி ஸ்தோத்திரம். இவ்வளவு கஷ்டமான பாதையில் நடந்து வந்தோம், ஆனாலும் உன்னை தாங்கினேன், ஏந்தினேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நான் செஞ்சு வந்தேன், இனிமேலும் செய்வேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அப்பா, ஒவ்வொரு பாஸ்டர்ஸையும் அப்பா, எல்லா சர்ச்சில் எடுத்த எல்லாரும் இப்படிய பாத்துல வைக்கிறோம் சுவாமி. அப்பா ஒருவேளை அவங்க இன்னைக்கு மனம் உடைஞ்சிருந்ததாங்கன்னா, எனக்கு விஷயத்தை தாங்க முடியாம பழத்துல இருந்தாங்கன்னா, நீங்க சொல்றீங்க, இதுவரைக்கும் இருந்தேனே, நீ மனாந்தரமான வழியில போகும்போது நான் உன் கூட இருந்தேனே, நான் உனக்கு ஒரு குறையும் வைக்கவில்லையே,
ஏன் கவலைப்படுற, ஏன் கலங்குற? இம்மட்டும் நான் உன்னை சுமந்தேனே, இனிமேலும் சுமப்பேன், இனிமேலும் சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உன் கை கிரிகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வந்தேன், இனிமேலும் உன்னை ஆசீர்வதிப்பேன். தேங்க்யூ லார்ட். கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவரே இன்னைக்கு இந்த சர்ச் நடத்துகிற எல்லாருக்கும், அப்பா ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும், உண்மை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் நீ கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கொடானு கோடி ஸ்தோத்திரம். உனக்கு ஒரு குறைவும் வராது, ஒரு குறைவும் வராது, ஒரு குறைவும் வராது. எந்த கலக்கமும் வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தாரானால் ஒரு குறைவு வராது. அந்த குறைவு வராது மட்டும் பிடிச்சுக்காதீங்க. எந்த ஒரு வாக்குத்தத்த வசனத்துக்கு முன்னாடியும் ஒரு கமெண்ட் நீங்க அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை வரும். கர்த்தர் உங்களோடு இருந்தால் ஒரு குறைவும் வராது. அவ்வளவுதான். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமே. கர்த்தர் உங்க கூட இருந்தாரானால் பெரிதானவளை காண்பாய். கர்த்தர் யோசேப்போடு இருந்தா அவன் ராஜாவானான். நேத்து பார்த்தோம். எகிப்தையே ஆளுகிற அளவுக்கு, நடத்துகிற அளவுக்கு பெரிய பொறுப்புக்கு போனான். கர்த்தர் உங்க கூட இருந்தால் மட்டுமே இதெல்லாம் நம்ம அனுபவிக்க முடியும். ஸோ நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் குறைவில்லாத வாழணும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்க கூட இருக்கணும். எவ்ரிடே எவ்ரிடே உங்களை பரிசுத்தப்படுத்தி அந்த கர்த்தர் உங்க கூட இருக்கிறத நீங்க அனுபவிச்சு அப்புறம் விடைக்குள்ள என்ட்ரு பண்ணுங்க, சர்ச்சுக்குள்ள போங்க, உங்க காரியத்தை நடத்துங்க. உங்க கை கிரிகளில் எல்லாம் கூட எந்த கை செயலெல்லாம் அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஜீசஸ். அப்படிப்பட்ட பாக்கியத்தை இன்னைக்கு வந்து சர்ச்சில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துக்க நன்றி. அப்பா, உண்மை நம்புகிறவர்கள், உம்மை கர்த்தராக ஏற்றுக்கொண்டவர்கள், கர்த்தர் அவங்க கூட வச்சிருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகிறீர்கள். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எல்லாரும் உங்களை ஏற்றுக்கொள்ள, எல்லாரும் உங்கள் கூட வாழ நீர் கிருபை கொடுங்க, நீர் கிருபை கொடுங்க சுவாமி, நீர் கிருபை கொடுங்க. ஒவ்வொருவருக்குள்ள இறங்கும், பெரிய காரியங்களை செய்யும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓகே, நம்ம ஏற்கனவே வாக்குத்தத்தல் கேட்ட மாதிரி சிம்பிள். கர்த்தர் உங்க கூட இருந்தால் ஒரு குறைவு வராது. குறைவில்லாம வாழணும்னு நினைக்கிங்களா? கர்த்தர் உங்க கூட இருக்கிற மாதிரி அவர் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அவரோட வாழுங்க. இந்த உலகத்துல குறைவு இல்லாம சந்தோஷமா இருப்பீங்க. தேங்க்யூ. God bless you. பண்ணுங்க ஏஞ்சல்ஸ் பிரேயர் டைம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எவ்ரி டே just 10 minutes கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க. we are praying for the world. Amen.